ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்னைக்கு நம்ம முத்தலகு சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்கே அஞ்சலியுமே ஒரு வழியாக முத்தலகு துரத்தி அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்க நேரத்தில் இங்கே கரெக்டாக பூமியுமே வெறுங்காலோட அந்த வரப்பில் நடந்து வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்தவொன்னே இந்த பக்கம் முத்தலகுமே பரவாயில்ல, இவனாவது ஷூவை கழட்டி விட்டு நடந்து வந்தானே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது திரும்பி இந்த பக்கம் மறுபடியும் பூமியை பார்க்குறாங்க. எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை இந்த மாதிரி நான் என்னோட காட்டுக்கு வந்தேன், நீ எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால மறுபடியும் முத்தலகு அவங்களை கண்டுக்காமல் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் மறுபடியும் முத்தலுக்கு மனசு கேட்காம, எப்படி அவனுக்கு இப்ப என்னை பார்த்தவொடனே இப்படி உன்னோட அன்பை சொல்ல தெரிஞ்சது உனக்கு? இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன யோசிப்பான்னு சொல்லி எதாவது யோசிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நிலைமையை பத்தி இந்த பக்கம் பூமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பூமியுமே இருந்துகிட்டு, நான் உண்மையிலுமே ஒன்னு அன்பா லவ் பண்றேன், புரியுதா? அதனால அந்த அன்புக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்காக இந்த பக்கம் முத்தலகுமே என்ன சினிமா பட டைலாக்லாம் விட்டுட்டு இருக்கேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியுமே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல பூமியுமே கண்டிப்பா உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே முத்தலகும் இருந்துகிட்டு, நீ எவ்வளவு பெரிய பணக்கார விட்டு பையன், உங்க அம்மா கிட்ட என்ன போய் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா உன்னால அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் எதை பத்தியுமே கவலைப்படாம பூமியுமே எங்க அம்மா இன்னைக்கு கோயில்ல 5 இலவச திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, அதுல ஒரு திருமணம் நம்மளதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அந்த பக்கம் முருகன் கோயிலுக்குமே போயிடுறாங்க. அங்க போயிட்டு அந்த பூசாரி கிட்டயுமே கரெக்டா இந்த விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டோன்னு அந்த பூசாரியுமே ஷாக் ஆகி போயிருக்காரு. சொல்லப்போனா ஏற்கனவே முத்தலகுக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே இவர் தான். அவருமே பரவாயில்ல, அந்த பேச்சியம்மா நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அதுக்குண்டான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த மனவர லைன்ல நிற்கிறப்போ முத்தலகுக்கு வேற கொஞ்சம் கொஞ்சமா வயிறுல புளிய கரைக்க ஆரம்பிக்குது. சொல்லப்போனா இவன் உண்மையதான் சொல்றானா, உண்மையிலுமே நம்மளை கல்யாணம் பண்ணிக்க தான் கூட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் பொண்ணையுமே கால் பண்றாங்க. என்னாச்சு, கோயிலுக்கு போயிட்டு அவங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்போ, அவன் அவங்க அம்மா முன்னாடி உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ற வரைக்கும் நீ அமைதியாயிரு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம், அப்படி பண்ணிட்டான் அப்படின்னா உண்மையிலுமே ரொம்ப நல்லவன், அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், பட் அப்படி பண்ணல அப்படின்னா உனக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சு பேசி இந்த பக்கம் பொண்ணையுமே காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா பேச்சி அம்மாவுமே அந்த கோயிலுக்குள்ள இறங்குறத பாக்குறாங்க. பேச்சி அம்மா வந்ததை பார்த்த உடனே இந்த பக்கம் முத்தலுக்கு சும்மா கையும் உடல காலும் உடல படப்படன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த பக்கம் பூமி எதை பத்தியுமே கவலைப்படாம, அவங்க அம்மா வந்தாலும் எதுக்கும் கவலைப்படாம கண்டிப்பா முத்தலுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆவேன், அது மட்டும் இல்லாம முத்தலுக்கும் எனக்கும் இன்னைக்கு கண்டிப்பா இங்க கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப சர்ப்ரைசிங்கோட நின்றுட்டு இருக்காரு. பட் ஆனா இந்த பக்கம் முத்தலுக்கு தான் பயங்கர பயமா இருக்கு. அதே நேரத்துல அந்த பூசாரியுமே இந்த பக்கம் பூமியுமே உள்ள இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இங்க பேச்சுக்கிட்ட சொல்ல ட்ரை பண்றாங்க. பட் ஆனா பேச்சியுமே அதுக்கெல்லாம் ஒரு சரியான காலம் வரும், அது கூடிய சீக்கிரத்துல நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் அவங்க பூசாரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே டைரக்டா உள்ள போறாங்க. உள்ள போய் அந்த கல்யாணத்துக்கு தேவையான வேலையெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற மணப்பெண் மணம் மாப்பிள்ளைக்கு எல்லாம் சேர்த்துட்டு இந்த பக்கம் மாலையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க பூமி முத்தலகும் கடைசியில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் முத்தலகு கரெக்டா அவங்க அம்மா முன்னாடி பூமி இன்ட்ரடியூஸ் பண்ண ரெடியா இருக்கிறத பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவங்களுக்கும் பயங்கரமா பயமும் வர ஆரம்பிச்சிருது. வேற என்ன பண்றதுனே தெரியாம இந்த பக்கம் பூமியோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு டைரக்டா அங்க கோயிலை விட்டு வெளியில போயிடுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பூமி இருந்துகிட்டு, என்னாச்சு முத்தலு, எதுக்காக இப்படி பண்ற, அங்க பாரு 4 பேர் நிக்கிறாங்க, நம்மளும் போனோன்னா இப்பவே எங்க அம்மா கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவேன், அது மட்டும் இல்லாம எங்க அம்மா உனக்கு அத்தை ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல இருக்க அன்பை வெளிப்படையா ஓப்பனா இந்த பக்கம் முத்தலகு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட முத்தலகுக்கு, உண்மையிலுமே நீ என்ன ரொம்ப லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட பூமியுமே, கண்டிப்பா முத்தலகு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், கண்டிப்பா நீ தான் என்னோட மனைவியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகு கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசுறதை கேட்ட உடனே இந்த பக்கம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பரவாயில்ல, இந்த பூமி நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டு, கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பா நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க கிட்டயுமே வாக்கு கொடுத்துட்டு இங்க பூமியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவங்களுமே தன்னோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் பூமிக்கு பயங்கரமான சந்தோஷம். பரவாயில்ல, முத்தலுக்கு என்னோட காதலை ஏத்துக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாம என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஆனா இன்னொரு சைடு இவங்களுக்கு எதிரான வேலை பார்க்கறதுக்காக இங்க அஞ்சலியுமே தன்னோட அம்மா கிட்ட கால் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி முத்தலுக்கு என்ன அருவாள் எடுத்துட்டு வெட்ட வந்தாங்கம்மா, நான் எப்படியோ தப்பி தவறி ஓடி வந்துட்டேன், நான் மட்டும் அவங்க கிட்ட மாட்டியிருந்தேன் அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியல, அது மட்டும் இல்லாம இங்க பூமியோட வீட்டுல இருந்த முத்தலுக்கு அவங்க கிடையாதுமா, இப்ப அவங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க, சொல்லப்போனா அவங்களோட ஆக்டிவிட்டியே பயங்கரமா முரட்டுத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் ரெஜினாக்குமே பயங்கரமா டவுட் ஆகுது. எதுக்காக அவ என் பொண்ணை இந்த மாதிரி வெட்ட துரத்தணும், ஒருவேளை அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெஜினாவுமே தன்னோட மனசுல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க அஞ்சலியுமே ஏதோ ஒரு தப்பு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குமா, அந்த தப்பை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், நான் கண்டிப்பா இதுக்கு மேல பூமியை நான் தனியா விட மாட்டேன், எக்காரணத்தை கொண்டும் பூமி என்ன பண்றான், என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இனிமேல் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரெஜினாவுமே, நீ எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரட்டா பண்ணு, அது மட்டும் இல்லாம உன் விஷயத்துல கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ற ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வேற மாதிரியான ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இந்த பக்கம் பூமியை டைரக்டா ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி தயாவும் தயாவோட ஆட்களுக்கும் பூமி இது கண்டிப்பா தெரியும், அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடும். அதனால முத்தலகை மட்டும் ஃபாலோ பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இவங்களுமே உடனே தயாக்கு கால் பண்றாங்க. காலை எடுத்த உடனே தயாவுமே வந்து, என்னாச்சு மேடம், என் பையனுக்கு பெயில் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா இந்த பக்கம் அவங்க எதிர்மாறா, இல்ல சார் உங்க பெயில் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு இன்னொரு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மேடம், உங்களுக்கு பண்ற ஹெல்ப் தான் இப்போ எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. உங்க பொண்ணுக்காக நாங்க இப்ப பண்ண விஷயத்தினால என் பையன் உள்ள போய் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவுடனே ரெஜினாமே வந்து, நான் என் பொண்ணுக்காக முத்தலக்க தான் கொல்ல சொன்னேன். நீங்க சம்மந்தமே இல்லாம டாக்டரை கொண்டுட்டீங்கன்னா அது என்னோட பொறுப்பு கிடையாது. நான் உங்களுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதனால திருப்பி திருப்பி இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அதை கண்டிப்பா நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் தயாவும் இருந்துகிட்டு, சரி வேற வழி இல்லை, இப்ப நீங்க சொல்ற இடத்துல இருக்கீங்க, நான் கேட்கிற இடத்துல இருக்கேன், சரி உங்களுக்கு என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இந்த மாதிரி முத்தலக ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும், முத்தலக யார் யாரெல்லாம் மீட் பண்றா, முத்தலக பூமி வந்து பாக்குறாரா, அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே எனக்கு தரவா தெரிய வரணும். ஏன்னா நான் விசாரிச்ச வரைக்கும் மறுபடியும் பூமி முத்தலகம் ஒன்னா சேர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு என் பொண்ணோட வாழ்க்கை மறுபடியும் நான் வீணா போக விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் தயாக்கு பயங்கரமா கோபமாயிட்டு இருக்கு. சொல்லப்போனா என் பையனை உள்ள அமைச்சிட்டு இவன் மறுபடியும் தன்னோட வாழ்க்கையை தொடர்றதுக்காக ட்ரை பண்றானா, விடக்கூடாது. சரி மேடம், நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு பயங்கரமான விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா இங்க ரெஜினா சொன்ன பிளான் படி நம்ம முத்தலக கவனிக்க சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம மறுபடியும் முத்தலக கிட்ட இந்த மாதிரி பூமி வந்து பேசினா அப்படின்னா அந்த பூமியை விட்டுருவோம், அந்த முத்தலக போடுறதா நம்மளோட பிளானே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னோட அடியாட்கள்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. சொல்லப்போனா அவருமே அதுக்கேற்ற மாதிரி அங்க உள்ளூர் ஆள் ஒருத்தரை வச்சு இந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, யார் யாரெல்லாம் மீட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவருமே ஒரு ஆளை ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு. இன்னொரு பக்கம் இங்க பூமியுமே வீட்டுக்கு போனோம்னா பயங்கரமான சந்தோஷமா இருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட போராட்டம் ஒரு அளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு, மறுபடியும் முத்தலகை நான் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இந்த பக்கம் சரவணன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் அஞ்சலியுமே இங்க சரவணனோட ரூம்குள்ள வராங்க. அந்த பக்கம் அஞ்சலியை பார்த்தோன்னே இங்க பூமிக்குமே சிரிப்பு வந்துருது. ஏற்கனவே அவங்க விழுந்தடிச்சு ஓடி போனதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா சிரிப்பாகிறாங்க. உடனே இந்த பக்கம் அஞ்சலியுமே இருந்துட்டு, எதுக்காக சிரிக்கிற பூமி அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஒன்றும் இல்லை சும்மா தான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மனசுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அஞ்சலியுமே இருந்துக்கிட்டு, ஏன் பூமி, ஏதாவது என்கிட்ட இருந்து நீ மறைக்கிறியா, எனக்கு என்னமோ நீ ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரியே தெரியுது பூமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இந்த பக்கம் பூமி மறுபடியும் சீரியஸ் ஆயிடுறாரு. என்னோட பர்சனல் ஒர்க்ல நீ தலையிடாத, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலிக்கு ஆப்போசிட்டாகவும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் அஞ்சலிக்குமே கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வருது, இவன் என்னமோ என்கிட்ட வந்து ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பூமி, ஏதாவது மறைச்சிருந்தா என்கிட்ட சொல்லு, ஆனா நானா கண்டுபிடிச்சேன்னா அதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இந்த பக்கம் பூமியுமே மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பூமியுமே வந்து இவளை அடுத்து சமாளிக்கணுமே, இவளை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் முத்தலகமே வந்து இந்த விஷயத்தை எப்படியாவது இங்க நம்ம திலகத்திட்ட சொல்லி ஆகணும், சொல்லப்போனா நம்ம சித்தி கிட்ட சொன்னா அவங்களுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த விஷயத்துல அவங்க நமக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம சித்தி கிட்ட சொல்லணும், ஒரு நல்ல நேரத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி முதல்ல பொண்ணுகிட்ட ஐடியா கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா இந்த பக்கம் பொண்ணியை பார்த்து பேச போறாங்க. சொல்லப்போனா பொண்ணியுமே இந்த விஷயத்தை கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பா திலகத்துக்கு மறுபடியும் இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிய வந்துச்சு அப்படின்னா அதை கெடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை விட முக்கியமா ஆல்ரெடி அவங்க பூமி கூட சேரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வேற ஒரு பையனை பார்த்து இந்த பக்கம் முத்தலகுக்கு கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல முத்தலகு மட்டும் இப்படி போய் சொன்னா அப்படின்னா எல்லாமே தகடுபடியா உடைஞ்சிரும், அதனால இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணுமே யோசிச்சுட்டு, இங்க பாரு முத்தலகு, இப்போதைக்கு எந்த விஷயத்தையும் சொல்லாத, கல்யாணம் பண்ற நேரம் பக்கத்துல வர்றப்போ இல்ல மறுபடியும் உனக்கு ஏதாவது மாப்பிள்ளை ஏதாவது பார்த்தாங்கன்னா, இல்லம்மா நான் ஒரு பையனை விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனா டைரக்டா பூமியை கூட்டிட்டு போய் உங்க அம்மா முன்னாடி நிறுத்திக்கலாம், இப்போதைக்கு எதுவும் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகையுமே கொஞ்சம் காமாக்கிடுறாங்க. சொல்லப்போனா அப்பதான் அவங்களுக்கு நிம்மதியாவே இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த விஷயம் திலகத்துக்கு மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷமே இந்த லவ்வை கெடுத்து விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம முத்தலகுக்கு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், see you இன்னொரு வேறலான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.